வினையால் அணையும் பெயர் போன வகுப்பிலே பார்த்தோம். ராமன் படித்தான். ராமன் படித்தான். ராமன் படித்தான். வினையால் அணையும் பெயர். படித்தவனுக்கு பாராட்டு. படித்தவனுக்கு பாராட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ராமன் என்பது எழுவாய், படித்தான் வந்து வினைமுற்று. இதை இங்கே படித்தவன் சொல்லும்போது அது பெயர் தன்மை அடைந்து விடுகிறது. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வினைமுற்றானது பெயர்த்தன்மையை அடைந்து எப்போ பெயர்த்தன்மையை அடையும்? வேற்றுமை உருபு அதில் வந்து சேரும் பொழுது. எந்த வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமையோ நான்காம் வேற்றுமையோ? வினைமுற்று பெயர்த்தன்மை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வரும் பொழுது அது ஒரு கடைசியாக ஒரு பயனிலையை கொண்டு முடியும். வினைமுற்று பெயர்த்தன்மை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். நீங்கள் டெஃபினேஷன் எல்லாம் விட்டுருங்க, நான் எழுதுறதை நான் சொல்லிக் கொடுக்கறத பாருங்கள். ராமன் படித்தான், படித்தவன். இங்கே படித்தான் சொல்லும்போது வினைமுற்று, படித்தவன் என்று கூறும் பொழுது ராமனை குறிக்கின்றது. இங்கே ராமனை குறிக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இதில் ஆங்கிலத்தில் வந்து பெயர் நவுன் இருக்கும். அடுத்தது வந்து ஹீ என்ற அந்த ப்ரோனவுன் கொடுக்குறல்ல, கிட்டத்தட்ட இந்த படித்தவன் வந்து ப்ரோனவுன் மாதிரி தான் உங்களுக்கு. படித்தவன் சொல்லும்போது படித்தான், படித்தவன், செய்தான், செய்தவன். இங்கே வேற்றுமை உருவு மறைந்தும் இருக்கலாம் அல்லது நேரடியாகவும் இருக்கலாம். வினைமுற்று பெயர்த்தன்மை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்க இடம் கொடுப்பது, இறுதியில் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அது வந்து வினையால் அணையும் பெயர் எனப்படும். இந்த வினையால் அணையும் பெயரானது வந்து இருதினை ஐம்பால் மூவிடத்தில் வரும். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னாக்க, தொழிற்பெயர் படற்கை இடத்தில் மட்டும் வரும்ன, காலம் காட்டாதுன்ன. இங்கே காலம் காட்டும். இருதினை ஐம்பால் மூவிடத்தில் வரும், காலத்தை உணர்த்தும். ஒன்னே என்னன்னாக்கா, இது தனித்த விகுதியை பெறுவதில்லை. இருதினை ஐம்பால் மூவிடத்தில் வரும், காலத்தை காட்டும், தனித்த விகுதியை பெறுவதில்லை. இந்த வினையால் அணையும் பெயர் 4 வகைப்படும். தன்மை வினையால் அணையும் பெயர், முன்னிலை வினையால் அணையும் பெயர், படற்கை வினையால் அணையும் பெயர், 4வது எதிர்மறை வினையால் அணையும் பெயர். இப்போ இதை நம்ம படிக்கும் பொழுதே வந்து தன்மைனா என்ன? தன்மை ஒருமை இருக்கா, தன்மை பன்மை இருக்கா? முன்னிலைனா முன்னிலை ஒருமை இருக்கா, முன்னிலை பன்மை இருக்கா? படற்கைனா படற்கை ஒருமை, படற்கை பன்மை என்ற அந்த விகுதிகளும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பொது நடத்தும் போது வந்து தெளிவாக படிப்போம். இங்கே வந்து மாற்றம் எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றி பார்க்கணும். இப்போ நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படற்கை. இப்போ நடன்னு ஒரு சொல்ல கொடுக்குறேன், அதில் வந்து தன்மை, முன்னிலை, படற்கை அது எல்லாத்தையும் எப்படி மாற்றம் பெறுகின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். நட தன்மை ஒருமையாக இருக்கணும்னாக்க நடந்தேனை, நடந்தேனை. நம்ம வந்து பேசுறது தான் இலக்கணம்னு சொல்லிட்டேன். நடந்தேன் தான் நான் சொல்லுவேன், நான் நடந்தேன். அப்போ நடந்தேனை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்றதுனால அது வந்து தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். இதே வந்து தன்மை பன்மைனா நடந்தோமை பாராட்டினர், படித்தோமை பாராட்டினர். ஓம் என்ற உருவு வந்தா தன்மை பன்மை. அதே போல முன்னிலை ஒருமைனாக்க நடந்தாயை, நடந்தாயை, நடந்தாயை ஐ ஆய் ஈ என்பது முன்னிலை ஒருமைக்குரிய விகுதி. முன்னிலை பன்மைனா நடந்தீரை, இர் ஈர் மின் என்பது வந்து முன்னிலை பன்மைக்குரிய. அதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக வந்து செய்யுள்ள நமக்கு தெரியறது வந்து படற்கை மட்டும்தான். ராமன் படித்தான், படித்தவனுக்கு மதிப்பெண். அன் என்ற விகுதி வந்து படற்கை ஒருமை. மாணவர்கள் படித்தார்கள், படித்தவர்களுக்கு மதிப்பெண் கிட்டியது. அப்ப மாணவர்கள் அப்படிங்கிறச்ச வந்து அது வந்து படற்கை பன்மை. அங்க எழுதும்போது வந்து படித்தவர்கள் கள் என்ற விகுதி வந்து சேரும், அது வந்து படற்கை பன்மை. அப்ப தன்மை ஒருமை ஏன் என்பது, தன்மை அதாவது தன்மை பன்மை வந்து ஓம் என்பது, முன்னிலை ஒருமை ஐ ஆ இ, முன்னிலை பன்மை வந்து இர் ஈர் மின். அதே போல படற்கை ஒருமை என்கிறது அன் அல், படற்கை பன்மை வந்து இர் மற்றும் கள்.
இறுதியில் வந்து எதிர்மறை இருக்கு. பாடாதவன் பரிசு பெறவில்லை, ஓடாதவனுக்கு பரிசு கிடைக்கவில்லை. ஆ என்ற விகுதி வந்து எதிர்மறை பொருளை எப்பொழுதுமே தரும். அப்ப வினையால் அணையும் பெயர்னாக்க வினைய வந்து பெயர் அணைத்து கொள்ளுதல். இதுல வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். தொழிற்பெயருக்கு வினையால் அணையும் பெயருக்கு உள்ள வேறுபாடு. தொழிற்பெயர் அப்படின்னா வந்து அதாவது வினையானது பெயர் தன்மை அடைகின்றது. ஆனா வினையால் அணையும் பெயர்ல வந்து தொழில் செய்யும் கர்த்தா அந்த கர்த்தாவை உணர்த்துகின்றது. தொழிற்பெயர் படர்க்கை இடத்தில் மட்டும் வரும், வினையால் அணையும் பெயர் மூவிடத்திலும் வரும். தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் வந்து எல்லா காலத்தையும் 3 காலத்தையும் காட்டும், 3 பாலையும் காட்டும். தொழிற்பெயரில் தனித்த விகுதி இருக்கும், ஆனால் வினையால் அணையும் பெயரில் தனித்த விகுதி இருக்காது. எதிர்மறை வினையால் அணையும் பெயர்னா பாடாதவன் பரிசு பெறவில்லை. உன்னுடைய புஸ்தகத்தில் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார், மேம் எனக்கு புரியலை அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கோ. அதாவது படித்தான் வினையால் அணையும் பெயர்னா படித்தவன். படித்தவன் சொல்லும்போது உனக்கு வந்து நவுனை வந்து புரோனவுன்னு நீ ஆங்கிலத்தில் படிப்பல, அதுதான் இங்கே படித்தவன் சொல்லும்போது ராமனை தான் நான் குறிக்கின்றது. அங்கே வேற்றுமை உருவ நான் உனக்கு வந்து சாதாரணமாக வந்து சேர்ந்துரும். அதனால் வினைமுற்று பெயர்த்தன்மை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்க இடம் கொடுப்பது வினையால் அணையும் பெயர்.